ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருப்பீங்க நம்புறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு இருக்க ஒரே ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல இருக்கு. இன்னொரு வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கணும்னு தெரியாது. ஆனா இருக்கவே நம்ம சந்தோஷமா இருக்கணும். அடுத்தவங்களுக்காக நம்மளுக்கு இருக்க டைமை கொடுத்துட்டு நம்ம வேதனைப்படக்கூடாது. அதுக்காக நம்ம ஒரே இடத்துல நம்ம கவலைப்படுற ஒரே இடத்துல நம்ம உட்காந்துருக்க கூடாது. நம்ம அப்படியே என்ன சொல்றது, ஒரு கம்பீரமா இருந்து வாழணும், சந்தோஷமா எப்பயுமே இருக்கணும். சரி வாங்க, நம்ம நீங்க டைட்டில் பார்த்துருப்பீங்க. நான் இந்த வீடியோ பத்தி பேச போறேன்னு. நம்ம நேரா டைட்டில் பத்தி பேசலாங்க. இப்ப இருக்க காலகட்டத்துல எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு நகை வாங்குறதுக்கு. நகை வாங்கணும்னா ஒரு பெரிய என்ன சொல்றது, குழப்பமா இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு மாதமா இந்த நகை 2000 3000 4000 அப்படி விலை ஏறிட்டே போகுது. அது இறங்குற பாடு இல்லை. ஸோ நம்ம நகையை எப்படி நம்மள்ட்ட இருக்கிற நகையை வச்சு நம்ம நகையை எப்படி பெருக்கலாம், அதை பத்தி தான் நான் பேச போறேன். ரொம்ப சிம்பிள். உங்கள்ட்ட இப்போ ஒரு பவுன் நகை உங்கள்ட்ட இருக்குது. அந்த நகையை நீங்க பேங்க்ல வச்சுட்டு நீங்க அந்த ஒரு அமௌண்ட் கிடைக்கும் பாரு, 40,000 50,000. இது பேங்க் டு பேங்க். அந்த அமௌண்ட் வச்சு நீங்க ஒரு அரை பவுனோ இல்ல ஒரு பவுனோ நீங்க நகை வாங்க முடியும். அப்புறம் பேங்க்ல நீங்க நினைக்கிற எதுக்கு பேங்க்ல கொண்டு வைக்கலாம், வட்டி கடையில வைக்கலாம்னு. வட்டி கடையில ஜாஸ்தி வட்டி கொடுப்பாங்க. அது அவ்வளவு நம்பிக்கை இல்லை. அதோட பெஸ்ட் நம்ம பேங்க்ல வச்சு நகைய பேங்க்ல வச்சு நம்மளுக்கு ஒரு வட்டி கிடைக்கும். அது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இல்லை, கம்மி விலையில நம்மளுக்கு வட்டி பேங்க்ல போட்டு கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட் கிடைக்கும் பாரு, 40,000 50,000. அதை வச்சு நம்ம ஒரு அரை பவுனோ இல்ல முக்கால் பவுனோ ஒரு பவுன் நம்ம வாங்க முடியும். நம்ம பேங்க்ல எப்படி மாதிரி நம்ம இஎம்ஐ மாதிரி பேங்க் கட்டி அந்த முதலையும் அந்த வட்டியை நம்ம கட்ட முடியும் ஈஸியா. இப்ப நீங்க நினைப்பீங்க என்ன சிஸ்டர் நீங்க எப்படி சொல்லிட்டீங்களே, இருக்கிற நகையை வச்சு வாங்கணும்னு, நகை வாங்கணும்னு, நான் பேங்க் வட்டி கட்டணும். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்க விலைவாசியில நீங்க இன்னும் ஒரு 6 மாசம் கழிஞ்சு நீங்க அந்த அரை பவுன் நகையோ இல்லை ஒரு பவுன் நகை வாங்க போனா உங்களால வாங்க முடியாது. அப்ப இருக்க நிலையில அந்த ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜஸ் அன்னைக்கு இருக்க விலை, நகையோட விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதோட நம்ம இப்ப இன்னைக்கு நகை வாங்கினா நம்மளுக்கு நாட் லெஸ் தான் ஒரு 5,000 to 7,000 rupees நம்ம மிச்சம் பண்ண முடியும் அடுத்த 6 மாசத்துக்கு அப்புறமா. அதுதான் சொல்றேன். நம்ம இன்னைக்கு நகையை வாங்கி வச்சிருந்தா அது நம்மள 6 மாசம் 7 மாசத்துல நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு லாபமா தான் இருக்கும் அது. இப்போ சப்போஸ் இப்போ உங்கள்ட்ட ஒரு 10 பவுன் நகை உங்கள்ட்ட இருக்கும்னு நினைச்சுக்கோங்க. 10 பவுன் நகை பேங்க்ல கொண்டு வச்சு உங்களுக்கு ஒரு 5 லட்சத்து 6 லட்சம் நடுவில் கிடைக்கும். நான் ஒரு அப்ராக்சிமேட்ல சொல்றேன். நான் இது பேங்க் டு பேங்க் வேரி, அதுவும் நினைச்சுக்கோங்க. இது 3 பேங்க் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸ்டேட் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க். இந்த 3 பேங்க்ல நம்மளுக்கு வட்டி கம்மியா கொடுக்குறாங்க நகைக்கு. நீங்க விசாரிச்சு பாருங்க உங்க இடத்துல. நம்ம ஒரு 10 பவுன் நகையை பேங்க்ல கொண்டு வச்சு நம்ம வட்டிக்கு வச்சு நம்ம ஒரு அமௌண்ட் 5 to 6 lakhs கிடைக்கும். அதுல போய் நீங்க ஒரு நகை வாங்கினா நான் சொல்லுவேன்னா, நான் ஒரு 5 பவுனும் இல்ல ஒரு 6 பவுன் நடுவுல ஒரு 5 பவுன் வச்சுக்கீங்களா, நம்ம செய்குலி சேதாரம் பார்க்கணும், கணக்கு வைக்கணும்ல, நம்ம அந்த நகையை வாங்க முடியும். இப்போ உங்கள்ட்ட 10 பவுன் நகையை வச்சு உங்களுக்கு 5 பவுன் நகை உங்களுக்கு கிடைச்சிருச்சு இல்ல. இதே நீங்க மாசம் உங்களுக்கு ஒரு சீட்டு போட்டு நகை வாங்கணும் உங்களுக்கு நீங்க 1 வருஷம் காத்திருப்பீங்க. அந்த 1 வருஷம் நகை விலை எங்கேயே போய் ஏறும். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நகை வாங்க போன ஒரு பவுன் வாங்க போன உங்களுக்கு 90,000 ஆகும் வேணும் உங்களுக்கு, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜஸ் எல்லாத்தையும் வச்சு. இதே ஒரு 5 வருஷம் கழிஞ்சு நீங்க போய் பாருங்க, அது 1 லட்சத்துக்கு மேல போயிடும். 1 லட்சத்துக்கு மேல போய் இப்பயே இப்ப வர டிசம்பர்ல எல்லாம் சொல்லிக்கிறாங்க இது 10,000 தாண்ட போகுதுன்னு சொல்றாங்க நகை விலை. ஸோ நம்ம இருக்கிற நகையை வச்சு நகையை வாங்கினா நம்ம தான் ஒரு புத்திசாலி. இதை பத்தி நான் நேதி ஒரு 3 வீடியோ பார்த்தேன் யூடியூப்ல. அந்த வீடியோ பார்த்த உடனே எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. நான் உட்காந்து கேல்குலேஷன் போட்டு பார்த்தேன். நான் இது நம்மளுக்கு லாபம் தான், இது நம்மளுக்கு நஷ்டம் ஒன்றும் இல்லை. இப்ப நீங்க பாருங்க, இப்ப நம்ம மாசம் சீட் கடையில ஒரு அமௌண்ட் சீட்டு கட்டி நகை வாங்குறோம். அது 10 months 11 months 12 monthsல போய் நகை வாங்குறோம். அது நம்மளுக்கு மாசம் நம்ம எப்படி கட்டணும் பாரு. அதே மாதிரிதான் பேங்க்ல நம்ம நகையை வச்சுட்டு அடமானத்துக்கு பேங்க்ல நம்ம நகையை பேங்க்ல வச்சுட்டு நம்ம பேங்க்குக்கு மாசம் இஎம்ஐ மூலமா நம்ம கட்டி நம்ம அதை பூர்த்தி பண்ணுவோம்ல ஒரு வருஷத்துல. அது ரொம்ப ஈஸி இல்லையா?
ஸோ வந்து நான் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு அந்த காலையிலே வந்து பட்டுன்னு இந்த வீடியோ நான் எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன். ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு நான் தெரிய வைக்கணும், எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு தான் இந்த வீடியோவை நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட்டு, மீண்டும் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.